வாழ்க்கையில பயங்கரமா பிரச்சனை போயிட்டு இருக்கு. சரி மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம 4 பேர்கிட்ட போய் நம்ம பிரச்சனைகளை சொல்லணும்னு நினைக்க ட்ரையே பண்ணாதீங்க. மனசு ஆறுதல் அடையும்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்டே பண்ணுவீங்க இவங்க கிட்ட எல்லாம் பேச ஆரம்பிக்கும் போது. ஆனா நம்ம பிரச்சனை இதுதான், இப்படிதான் நம்ம கஷ்டப்படுறோம்னு உங்களுக்கு சொல்லும் போது இவங்க கேட்கிற கேள்வி எல்லாம் ஏதோ ஒரு சிபிஐ ஆபீசர் இவங்க உண்மையிலேயே கஷ்டப்படுறானா இல்லையான்னு நம்மள கேள்வி கேட்டு இவன் நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுக்கறானோ இல்லையோ அவனுக்குள்ள சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன ஆகும், நம்ம கஷ்டங்களையும் தாண்டி நம்ம பக்கத்துல இருக்கிற இவன் நம்ம கஷ்டத்தை கொண்டு இவன் கிட்ட சொன்னனால இவன் சந்தேகப்படுறானேங்கிற அடுத்த கஷ்டம் நம்ம கஷ்டங்கள் லிஸ்ட் வந்து சேரும். அதனால தயவு செஞ்சு மத்தவங்க கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னா நம்ம கஷ்டம் நம்ம பாரம் குறைஞ்சிருங்கிற ஒரு மாயிலிருந்து வெளியில வாங்க. இது ஏன்னா நீ கஷ்டத்தை கொண்டு போய் சொல்றல அவங்கள 90% ஆட்களுக்கு this is don't care, this is give up. புரிஞ்சதா? இதுல மீதி உள்ள 10% ஓ நீ கஷ்டப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில சோகமான மூஞ்சி வச்சுட்டு உள்ள குமரி 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 சிரிச்சுக்கிட்டு இருக்கும். ஏன்னா நீ கஷ்டப்படுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அடுத்த வாட்டி ரொம்ப கஷ்டப்படுறேன் இதை வெளியில சொல்லனா மண்ட ஸ்குனூரா வெடிச்சிரும் அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா பக்கத்துல இருக்கிற பாத்ரூமுக்கு வரைய போய் பிளாடர்ல இருக்கிற யூரினை அவ்வளவுத்தையும் ட்ரெயின் பண்ணுங்க. சுச்சா போங்கன்னு சொல்றேன். உங்க உடம்புல இருந்து வெளியேற அந்த அழுக்கு மாதிரி உங்களுக்கு மத்தவங்க கிட்ட சொல்ற இந்த அர்ஜையும் சேர்த்து ஃபிளஷ் பண்ணிட்டு வெளியில வந்துருங்க. ஏன்னா இவங்க கிட்ட சொன்னா அம்மன் ஜல்லிக்கு கூட பிரயோஜனப்படாது. பாத்ரூம் வருதா, போயிட்டு வாங்க.